ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மர்டர் கேஸ் தீர்ப்பு, அதாவது சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம், அதாவது விரைவு நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பின் வழியில் வந்த ஒரு அப்பீல் தான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த ட்ரையல் கோர்ட் ஆஃபென்ஸ் பார்த்திங்கன்னா 302, 201, ரெட் வித் 302 இந்தியன் பீனல் கோட். அதே ஆர்ம்ஸ் ஆக்டில் செக்ஷன் 3 ரெட் வித் 25 சப்செக்ஷன் 1B கிளாஸ் A, தென் செக்ஷன் 27, தென் செக்ஷன் 25 சப்செக்ஷன் 1B கிளாஸ் H. இந்த ஆர்ம்ஸ் ஆக்ட் படி எல்லா செக்ஷன்லையுமே தண்டனை விதிக்கப்பட்டு அதிகபட்சமாக அந்த கொலை குற்றத்திற்காக ஆயுள் தண்டனை மற்றும் அந்த கூடுதல் ஃபைன் அமௌண்ட் 60,000 செக்ஷன் 357 சிஆர்பிசின் படி அந்த இறந்த தில்சனின் அம்மாவிடம் கொடுக்க சொல்லி இந்த உத்தரவு ட்ரையல் கோர்ட்டில் போடப்பட்டது. இதை எதிர்த்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிற அப்பீல். சென்னை உயர்நீதிமன்றம், பார்ட்டிஸ் கே ராமராஜ் வெர்சஸ் ஸ்டேட். டேட் பார்த்தீங்கன்னா 12/12/2013. பெஞ்சு வந்து ஜஸ்டிஸ் எஸ் ராஜேஸ்வரன் அவர்கள் மற்றும் ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் அவர்கள். இந்த அட்வொகேட் திரு மிஸ்டர் ஏ நடராஜன், சீனியர் அட்வொகேட் ஃபார் அப்பலண்ட். தென் மிஸ்டர் சண்முக வேலாயுதம், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர்கள் ஃபார் ரெஸ்பாண்டன்ட். இப்போ இந்த ப்ராசிக்யூஷன் கேஸோட ப்ரீஃப் என்னென்னா, சென்னை போர்ட் செயின்ட் ஜார்ஜ் அந்த இடத்துல வந்து ஒரு ஆர்மி குவார்ட்டர்ஸ் இருக்குது. அது வந்து ஃபுல்லாக தனி ஒரு காம்பவுண்டு உள்ள தனி ஏரியா. அதில் நிறைய மரங்கள், அதில் உள்ள பழங்கள்லாம் உள்ள ஒரு ஏரியா. அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்திரா நகர் காலனின்னு ஒன்று உள்ள பகுதியில் குடிசைகளில் ஏழ்மையான மக்கள் வசிச்சுட்டு வராங்க. அங்கே உள்ள பசங்க, டீனேஜர்ஸ், முக்கியமாக தில்சன், அவன் தான் அந்த வழக்கில் இறந்த நபர். தில்சன், அவருடைய நண்பர்கள் சஞ்சய், பிரவீன் மற்றும் விக்னேஷ், இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குவார்ட்டர்ஸ்குள்ளே போய் என்னைக்குன்னு பாருங்கள், 3/7/2011 அன்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1:30 மணிக்கு அந்த மரங்களில் உள்ள அந்த பழங்களை அடிப்பதற்காக முக்கியமாக மாம்பழம், பாதாம் இதெல்லாம் கல்லை விட்டு எரிஞ்சு அதை அடிப்பதற்காக குறிப்பாத்து இருப்பாங்க இல்லையா, அந்த வேலையில் என்ன பண்ணுறாங்க, திடீர் என்று இந்த சம்பவம் ஒன்று நடக்குது. என்னென்னா, திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்டோடனே இந்த பசங்க ஒருத்தரை பார்க்கும்போது தில்சன் மட்டும் தலையில் காயத்தோடு மயங்கி அன்கான்சியஸாக கீழே வந்துடுறான். இந்த டைமில் அதிர்ச்சி அடைந்த மற்ற நபர்கள், அதாவது அந்த சஞ்சய், பிரவீன் அண்ட் விக்னேஷ் என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்பாட்டை விட்டு ஓடி போய் அந்த இன்னும் அவர் இறக்கலை, அன்கான்சியஸாக இருக்கான். அந்த தில்சனோட தாயார் கலைவாணிகிட்ட போய் சொல்கிறாங்க. சொன்னதும் அந்த கலைவாணி ப்ளஸ் அந்த ஏரியாவில் உள்ள பெரியவங்கள்லாம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு தலையில் உள்ள காயத்தோடு உள்ள அந்த பையனை என்ன நடந்ததுன்னு தெரியவே இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆட்டோ ரிக்ஷாவில் அழைச்சிட்டு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. சேர்த்தோன்னே அங்கே வந்து அந்த பையன் அன்கான்சியஸாக இருக்கான். அதனால் என்ன நடந்ததுன்னு தெரியலை இல்லையா. அப்போது ஏஆர் காப்பியில் அவங்க சொல்கிற விஷயம், மரத்துலேருந்து கீழே விழுந்து விட்டேன் என்று ஏஆர் காப்பி என்று போடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டில் தலையில் வந்து 2 பக்கமும் காயம், வலது தலை, இடது தலை, அதாவது மூளையில் காயம், அந்த தலையில் பார்த்திங்கன்னா குண்டால் துளைக்கப்பட்ட அந்த காயம். இதையெல்லாம் அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போதே ஸ்பாட்டில் அந்த ஏரியாவில் சுற்றி உள்ளவங்களாம் என்ன பண்ணுறாங்க, குண்டு சத்தம் கேட்டுச்சு, இந்த பையன் வந்து ஷூட் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஏரியாவெலாம் பரபரப்பாக பேசி அந்த இந்திராநகர் மக்கள்லாம் போய் அந்த குவார்ட்டர்ஸை முற்றுகையிடுறாங்க. இந்த சுச்சுவேஷனில் அந்த கன்சர்ன்டு போலீஸ் என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த பையன் வந்து மயக்க நிலையில் இருப்பதன் காரணத்தால் அவரோட அம்மாட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கி FIR ஃபைல் பண்ணுறாங்க அண்டர் செக்ஷன் 307, அதாவது அட்டெம்ப்ட் டு மர்டர். அந்த பையன் உயிரோட தானே இருக்கான் இல்லையா. அதனால் திரும்ப அன்னைய தினமே 5:30 மணிக்கு அந்த பையன் வந்து இறந்தோன்னே அந்த செக்ஷன் 302 இந்தியன் பீனல் கோடில் மாற்றப்படுகிறது. இப்படியே இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கும்போது கரெக்டாக 9ஆம் தேதி அந்த விசாரணையின்படி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நபர் அக்யூஸ்டு யாருன்னு கேட்டால் அந்த ராமராஜ், அவர் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. 9ஆம் தேதி கூப்பிட்டு விசாரிக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு மாற்றி தகவல் சொன்னாலும் கூட நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிறாரு. அதன் அடிப்படையில் அவர்கிட்ட அந்த குற்றம் சம்மந்தமான விஷயத்தெல்லாம் கேதர் பண்ணிவிட்டு அந்த கன்ஃபெஷன் வாங்குவாங்க இல்லையா, அதுபடி அந்த கன்ஃபெஷன் வாங்கும்போது அந்த வெப்பனை பற்றி எங்கன்னு கேட்டால் அந்த துப்பாக்கியை மட்டும் கூவமாத்தில் தூக்கி போட்டதாகவும், அதில் மீத இருக்க அந்த குண்டை வந்து அந்த MLA ஹாஸ்டல் பக்கத்தில் ஏதோ ஒரு ஆற்றங்கரையில் தூக்கி போட்டதாகவும், தென் அந்த துப்பாக்கி குண்டு உள்ள அந்த பையை மட்டும் தனியாக அந்த MLA ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வேற ஒரு ஏரியாவில் தூக்கி போட்டதாகவும் கன்ஃபெஷன் கொடுக்குறாரு.
இப்போ அவரை அழைச்சிட்டு போய் துப்பாக்கியை கைப்பற்றிட்டு ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. ஆஃப்டர் தட் அந்த குண்டு அப்புறம் அந்த பை எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிவிட்டு அந்த பிரேத விசாரணை பண்ணிவிட்டு அந்த பிஎம் ரிப்போர்ட்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதில் வந்து அவரோட என்ன சொல்கிறாங்கன்னா பிஎம் ரிப்போர்ட்டில் அந்த பையன் வந்து எப்படி இறந்தான், எதன் அடிப்படையில் இறந்தான்னு சொல்லிட்டு அந்த ஒப்பீனியன் சொல்லும்போது, இறந்தவர் தலையில் துளையிடப்பட்ட துப்பாக்கியால் ஏற்பட்ட அந்த காயத்தின் காரணமாகத்தான் அதிர்ச்சி மற்றும் இரத்த கசிவு, இந்த காரணத்தால் இறந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒப்பீனியன் சொல்கிறாங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ட்ரையல் கோர்ட்டில் உள்ள அந்த கன்விக்ஷன் நடந்துருச்சு. அதை பேஸ் பண்ணி இப்போ அப்பீலில் வந்து எதெல்லாம் அந்த ஆர்கியூமெண்ட்டில் பேசுகிறாங்க பார்த்திங்கன்னா, முக்கியமாக எவிடன்ஸ் ஆக்டில் எல்லா செக்ஷனையும் கொண்டு வராங்க. எவிடன்ஸ் ஆக்டில் பார்த்திங்கன்னா செக்ஷன் 3 செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் ஒரு சத்தத்தை கேட்டது ஒரு ஃபேக்ட்டு, அந்த சத்தத்தை கேட்டு அந்த நபர்கள் ஓடி வராங்க இல்லையா, அதை மற்ற நபர்கள் பார்க்குறாங்க பாருங்கள் அந்த ஏரியாவில் உள்ளவங்களாம், அது ஒரு ஃபேக்ட்டு. இதை பேஸ் பண்ணி செக்ஷன் 6 இப்போ ஒரு அஃபென்ஸ் நடக்கும்போது ஓடி வராங்களே, ஏதோ சத்தம் போட்டு பயந்து ஓடி வராங்களே, அதெல்லாம் ரெஸ்க்யூ ஸ்டே அந்த அடிப்படையில் 6 கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அந்த சம்பவம் நடந்த இடத்திலிருந்து அந்த மரம் கல் தூக்கி எறிஞ்ச அந்த மரம் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அந்த மரத்துக்கு பின்னாடி உள்ள வீடுகள், அந்த குவார்ட்டர்ஸில் உள்ள வீடுகள், இதெல்லாம் அந்த அப்சர்வேஷன் மகசரில் சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள், அந்த மாதிரி வரைபடம், இதெல்லாம் செக்ஷன் 7 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்டின் படி அதெல்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த பையன் வந்து ஆக்சுவலாக அந்த அக்யூஸ்ட் வந்து பொதுவாக ஷார்ட் டெம்பரு அந்த மாதிரி எப்போதாலும் ஒரு கோமாவே இருப்பார்ன்ற மாதிரி அந்த விஷயத்தை வந்து எவிடன்ஸ் ஆக்டில் வந்து செக்ஷன் 54 படி ஒரு பேட் கேரக்டர்ன்ற அடிப்படையில் எடுத்துக்காமல் செக்ஷன் 8ஓட அடிப்படையில் அந்த செக்ஷன் 8ஓட அந்த காண்டாக்ட் அடிப்படையில் எடுத்துக்கிறாங்க. அதே செக்ஷன் 14 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்டின் படி அவரோட மனநிலை அதையும் பேஸ் பண்ணி அதை இங்கே அனலைஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியல செக்ஷன் 27 வந்துடும். இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த கேஸை வந்து என்ன ஃபைனலாக கொடுக்குறாங்கன்னா, அந்த 201 ஐபிசி இருக்கு இல்லையா, சாட்சியை மறைச்சதற்காக அது மட்டும் ப்ரூஃப் ஆகும்னு சொல்லிட்டு அந்த செக்ஷனை மட்டும் டெலிட் பண்ணிட்டு மற்ற அனைத்து தண்டனையும் அப்படியே உறுதி பண்ணுறாங்க ஹைகோர்ட்டில். இதுதான் ஹைகோர்ட்டில் கொடுத்த அந்த தீர்ப்பு. அவ்வாறு ஹைகோர்ட்டில் தீர்ப்பு கொடுக்கும்போது அந்த ஜஸ்டிஸ் பிஎன் பிரகாஷ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணுறாங்க. அது என்ன, நான் அதை அப்படியே படித்து காமிக்கிறேன். தடை செய்யப்பட்ட ஆப்பிளை ஆதாம் சாப்பிட்டான், அவன் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். 13 வயது சிறுவன் தில்ஷன் பாதாம் பருப்புக்காக ஏங்கி பூமியிலிருந்து வெளியேற்றப்பட்டான். இதை வந்து இந்த ஜஸ்டிஸ் பிஎன் பிரகாஷ் அவர்கள் இங்கே பதிவு பண்ணுறாங்க. பதிவு பண்ணிட்டு இந்த செக்ஷன்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, எக்ஸப்ட் 201 இந்தியன் பீனல் கோடு. ரைட்டுங்களா? இது வந்து இந்த ராமராஜ் கேஸோட தீர்ப்பு 2013. இப்போது இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அப்பீல் எங்கே போகுதுன்னா நேராக சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. அது செக்ஷன் ஆக்சுவலாக வந்து டேட்டை பார்த்தீங்கன்னா நவம்பர் டேட் 7th November 2019. இந்த டேட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த செக்ஷன் எப்படி அனலைஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த மர்டரை பண்ணுறதுக்கு 302 படி தண்டனை கொடுக்கறதுக்கு அவனுக்கு வந்து ப்ரீ பிளான்டோ ஒரு இன்டென்ஷனும் எதுவுமே கிடையாது. அதில் அந்த செக்ஷன் என்ன பண்ணுறாங்க, மாற்றுறாங்க. அப்படி எப்படி எதுக்கு மாற்றுறாங்கன்னா, 300 அந்த ஐபிசியில் உள்ள அந்த எக்ஸப்ஷனை பேஸ் பண்ணி 304 Part 2க்கு அந்த ஐபிசி படி மாற்றி அந்த செக்ஷன் ஆயுள் தண்டனை என்ன பண்ணுறாங்கன்னா 10 இயர்ஸாக குறைக்கிறாங்க. 10 இயர்ஸாக குறைச்சிட்டு அந்த ஏற்கனவே அந்த ஃபைன் அமௌண்ட் வந்து 2 lakhs மாற்றி அந்த 2 lakhs எப்படின்னா காம்பன்சேஷனாக அந்த அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த இறந்த பையனோட அம்மா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த உத்தரவு கொடுத்துட்டு அந்த ஏற்கனவே கழிச்ச அந்த தண்டனை பீரியடை வந்து செக்ஷன் 428 படி கழிக்கப்படும் சொல்லிட்டு இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இந்த ஆக்சுவலாக அந்த அப்போ என்னன்னா ராமராஜுக்கு எதிராக அந்த ஜட்மெண்ட் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க.